ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம். மக்களே, நான் எதற்காக இந்த பதிவை போடுகிறேன் என்றால், இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்கிறது என்று எனக்கு ஒன்று புரியவில்லை மக்களே. ஏன் இந்த மனிதர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. நான் ஒன்றை மட்டும்தான் கேட்கிறேன் அப்பன் ஈசனிடத்தில். அப்பா, இப்படிப்பட்ட மனிதர்களை ஏன் இந்த பூலோகத்தில் படைத்திருக்கிறீர்கள்? கேட்கவே மிகவும் அருவருப்பான ஒரு செயலாகும். நான் ஒரு காணொளி ஒன்றை பார்த்தேன். அந்த காணொளியில் ஓர் சிறுவன், 7 வயது சிறுவன், அந்த 7 வயது சிறுவனை ஒரு ஆட்டோமேன் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்திருக்கிறார் என்றார். என்னால் சொல்ல இயலவில்லை. அப்பா, இதற்கு என்னப்பா தண்டனை கொடுப்பீர்கள்? ஏனப்பா எப்படி அப்பா மனிதர்கள் வாழ்வது? அப்பா, நிறைய மனிதர்கள் நல்லவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஏனப்பா இந்த தீய மனிதர்களை வைத்திருக்கிறீர்கள் இந்த பூலோகத்தில்? தயவு கூர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பா. கேட்கும் பொழுதே மிகவும் வருத்தமாக இருக்கின்றதப்பா. இதையெல்லாம் காதால் கேட்க வேண்டும் என்பதாப்பா எனது தலையெழுத்தாப்பா. என்னால் என்னவென்று சொல்வதென்று கூட தெரியவில்லையப்பா. ஒவ்வொரு மனிதர்களும் மாற வேண்டும் இறைவா. அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து, நல்ல எண்ணங்களை கொடுத்து, நல்ல செயல்களை பார்க்கும்படி, அவர்களின் கண்ணில் விழும்படி நீங்கள்தான் அப்பா பார்க்க வேண்டும். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அப்பா. நாம் இன்னொரு விஷயத்தை உணர வேண்டும். இந்த உலகில் எவ்வளவோ சித்தர்கள் கோயில்கள் இருக்கின்றன, சித்தர்கள் சமாதிகள் இருக்கின்றன. ஆனால் நமது வீட்டின் அருகே கூட ஏதோ ஒரு சமாதி இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது. காரணம் என்னவென்றால், இடத்தில் நாம் அவ்வளவு எளிதில் போய்விட முடியாது. போக வேண்டும் என்றாலும் அது நடக்காது. ஏனென்றால் அவர்கள் நினைக்க வேண்டும், நாம் அவரை பார்க்க வேண்டும் என்பது அவர்கள் என்ன வேண்டும், அப்பொழுதுதான் அது நடக்கும். நாம் பார்த்திருப்போம், சித்தர்களின் கோயில்களுக்கு அவ்வளவாக கூட்டம் போகாது. ஏனென்றால் அந்த இடத்தில் அவ்வளவு சாதாரணமாக நம்மளால் போய்விட முடியாது. பீச்சு, பார்க்கு, தேட்டர், இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் கூட்டம் குவியும். ஏனென்றால் இது அழிவை நோக்கி செல்லும் காலம் அல்லவா? அதனால்தான். நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன் மக்களே, அனைவரும் சித்தர்களை, உங்களுக்கு எந்த சித்தர்கள் தெரியும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த சித்தர்களை நீங்கள் முழுமையாக நேசிக்க ஆரம்பியுங்கள். அவர்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை அளிப்பார். சித்தர் வழி சிவன் வழின்னு சொல்லுவார்கள். சித்தர்களை நீங்கள் ஒருபோதும் அவமதிக்காதீர்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம் நம் ஈசனப்பா வாழ அனுப்பப்பட்ட பிள்ளைகள். அதனால் சித்தர்களே நீங்கள் வணங்குங்கள், உங்களுக்கு நன்மை கிட்டும்.
உங்களுக்கு தெரிந்த சித்தர்களை அவர்களிடத்தில் போய் சமாதியிடம் சென்று வாருங்கள். உங்களுக்கு மேலும் நன்மை கிட்டும். ஏனென்றால் அவ்வளவு சாதாரணமான விஷயமல்ல சித்தர்களை வணங்குவது. சித்தர்களை வணங்குங்கள், சித்தர்களை நேசிங்கள். நம் உலகம் இனி சித்தர் உலகமாக மாற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மட்டும்தான் தவறு, நன்மை, தீமை என்று எதுவும் அவர்களுக்கு இல்லை. நன்மை மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அதனால் சித்தர்கள் வழியை பின்பற்றினால் நமது மனம் தீய வழிக்கு ஒருபோதும் செல்லாது. ஆனால் மக்களின் மனமோ தீய வழியில், எந்த வழியில் நாம் சம்பாதிக்கலாம், எந்த வழியில் நமக்கு பணம் கிடைக்கும், எந்த வழியில் யாரை நாம் கெடுத்துவிட்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நிறைய மக்கள் வாழ்கிறார்கள். இறைவா, இவர்களுக்கெல்லாம் நீங்கள்தான் இறைவா நல்ல வழி கொடுக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல பார்வைகள், நல்லுள்ளங்களை நீங்கள்தான் அப்பா வளர்த்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. திருடனாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிறீர்கள். அவன் நல்லவனாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிறீர்கள். என்னை எதற்கப்பா இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பதிவை எல்லாம் என்னால் நான் என்ன கூறுகிறேன் என்று கூட எனக்கு தெரியாமல் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் அப்பா. எனக்கு எதற்கப்பா இந்த வேலை கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் கூறுங்கள் அப்பா. நான் சொல்வதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களாப்பா? நீங்கள்தான் அப்பா அவர்களின் மனதில் கூற வேண்டும், நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. நான் சொல்வதால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் இத்தனை சித்தர்களை இந்த உலகிற்கு ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு சித்தர்களை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். அதுவே இந்த மக்களின் மனதில் பதியவில்லை. நான் கூறும் இந்த குறுஞ்செய்தியா அவர்களுக்கு பதிய போகிறது? இறைவா, அனைவருக்கும் நன்மையை கொடுங்கள் அப்பா. இந்த உலகில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்பா. ஓம் நம சிவாய. ஓம். திருச்சிற்றம்பலம்.